நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள், தை திருநாள், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் இனிய வருடமாக அமைய தமிழ் தடம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் தமிழ் தடம் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பிரபுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும். எல்லாம் ஃபேமிலியோட இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோ கூட போகலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க அந்த களம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. முன்னாடி திமுக ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள சில உரசல்கள், காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உரசல்கள் போயிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை எடுத்து பேசுறது இல்லை. இதுவே அதிமுகவுடைய கூட்டணியில பிரச்சனையா இருந்தா எடுத்து பேசுவாங்க. திமுக கூட்டணியில அப்பட்டமாக கடுமையான மோதல் நடக்குது. ஆனா அதை எடுத்து விவாதிக்க மாட்டாங்க. விவாதிக்கலனாலும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதானே. குப்பையை கொட்டி ஒரு புகையை மூடிட முடியாது இல்லையா, நெருப்ப மூடிட முடியாது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படின்ற அந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கு. நம்மளே பேசும்போது காங்கிரஸால திமுக விட்டு விலகி போக முடியாது, அதே மாதிரி திமுகவாலையும் காங்கிரஸை விட்டு விலகி போக முடியாது அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் அந்த சூழல் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பா காங்கிரஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. அதுவும் விஜய் கிட்ட அவங்க நெருங்கவும் முயற்சி பண்றாங்க. ஜனநாயகன் படத்தை சப்போர்ட் பண்ணி ராகுல் காந்தி பேசுறாரு. இதெல்லாம் கண்டிப்பா திமுகவுக்கு நெருடல்களை ஏற்படுத்தும். ஏன்னா திமுக தீய சக்தின்னு விஜய் ஸ்டேஜ்ல பேசுறாரு. நீங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டே விஜயோட நீங்க க்ளோஸ் ஆகுறீங்கன்னா நேச்சுரலா இப்ப கண்டிப்பா நெருடல்களை அது ஏற்படுத்தும். அதே போல கூட்டணி அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. நிறைய சீட்ஸ் வேணுன்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பண்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 26 எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த 26 எலெக்ஷன்ல நிறைய சீட்ஸ் வாங்கணும், அதிகாரத்துல பங்கு வேணும், அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டி. ஸோ நேஷனல் லெவல்ல தான் அவங்க பொலிட்டிக்ஸை அணுகுவாங்க. ஸோ 26ல அவங்க திமுகவுக்கு இந்த அழுத்தம் போடுறாங்கன்னா 26 திமுக தான் முக்கியம். ஓகே. ஸோ 26ல அவங்க முக்கியத்துவம் இந்த அழுத்தங்கள்லாம் போடுறாங்கன்னா வேற ஏதோ கணக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கு, ஏதோ சென்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா அலையன்ஸ் 40 தானே போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தானே போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன பெனிஃபிட் வந்துடும் நினைக்கிறாங்க வேறு கூட்டணி அமைக்க? எனக்கு என்னமோ திமுக அந்த சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது அவங்க சென்ஸ் பண்றாங்கன்னு பாக்குறேன். திமுக அந்த பக்கம் போறாங்க, அந்த சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்ப திமுக லெட்ஸ் சே 29 அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம் பிஜேபி சைட். அப்ப 26 நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்றது எதையும் ஃப்ரீயா கொடுக்க போறது இல்ல. ஓகே. அங்க போறீங்க முடிவாயிருச்சுன்னா அப்புறம் நான் உனக்கு 26ல நான் ஈஸியா கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு ஹெல்ப். ஆமா, எனக்கு இப்ப 29ல நீங்க என் கூட இருக்கீங்கன்னா 26ல நான் உங்களுக்கு லூஸா விடலாம். இதுக்கு முன்னாடி அப்படிதானே 24ல நீங்க என் கூட இருக்க போறீங்க, 21 நாங்க லூஸா விட்டு கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு 24 தான் முக்கியம். ஸோ 21ல நாங்க கொஞ்சம் இறங்கி வந்தோம். 29ல நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களால எனக்கு லாபம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சோ நான் 26ல ஃப்ரீயா எதுவும் பண்ணி தர மாட்டேன். ஆனா வெளியிருந்து பார்க்கும்பொழுது அப்படி என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சுன்னு தெரியுது உங்களுக்கு திமுக கூட்டணிக்குள்ள? சாதாரணமான விஷயம் இல்லைல்ல. நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்றார். அந்த கட்சியை சப்போர்ட் பண்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட க்ளோஸா போறாரு. ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி குரல் எழுப்புறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போதும் காங்கிரஸ் பார்ட்டியை தமிழ்நாட்டில் வளர்க்கறதுக்கான தேவைலாம் இருக்கு, வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா 60 வருடங்களா நம்ம பவர்லயே இல்லை. ஸோ அதுக்கு விஜய் தேவைப்படலாம்ன்ற மாதிரி அவரு பேசுறாரு. அது ஓகே. நீங்க சொல்றது திமுக காங்கிரஸ் டிவிக்கே ஆதரிக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸுக்கு ஒரு டவுட் வருதுன்றீங்களா திமுக மீது? அது என்ன டவுட் வரும்னு நினைக்கிறீங்க அந்த பக்கம் போறதுக்கான? அப்படியான சாத்தியக்கூறுகள் என்ன நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? கேம் மாறிடுச்சு இல்ல. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி இந்தியால தனிப்பெரும் கட்சியா இருக்கும்போது ஒரு விதமான ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருந்தது. அப்ப காங்கிரஸ் பார்ட்டியோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்தது, காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர்ஸ் வேற மாதிரி இருந்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு சிங்கிள் பவர்ஃபுல் பார்ட்டியா இருக்கும்போது இந்திரா காந்தி அதோட ஃபேஸா இருந்தாங்க. ஏன்னா இந்திரா காந்தியை பொறுத்தளவுல ஏறக்குறைய அவங்களும் ஒரு இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு லேடியா இருந்தாங்க. டிக்டேட்டர் தான். ஆமா, பார்ட்டியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது. கம்ப்ளீட்டா இந்தியால பொலிட்டிக்கலா அவங்க டாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடருக்கான ஸ்பேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வீக் ஆகும்போது கேரக்டரே மாறுது.
லீடர் ஆஃப் யாரும் எமர்ஜ் ஆகுறா, மன்மோகன் சிங் வராரு, எல்லாரும் சேர்ந்து அவர் அட்டாக் பண்றாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆகுறாங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கு, காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆகும் போது ஸ்டேட்டஸ் கோ மாறுது. அதே மாதிரி பிஜேபியும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மோடி தான் தி ஒன்லி ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாரு. பாஜகவை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்ப சூழல் மாறுது, 24லயே சூழல் மாறிடுச்சு. பிஜேபியால சிங்கிள் மெஜாரிட்டி வாங்க முடியல. இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்களே பாஜக எதிராக திரும்புறாங்க. அர்ணப் கோஸ்வாமி இன்னைக்கு மோடி அவர்களை டைரக்டா விமர்சிக்கல, பாஜக விமர்சிக்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறார். கேட்டா ஜேர்னலிஸ்டோட வேலை அதான் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் பாக்கல, இவ்வளவு நாளா சார் என்ன பண்ணீங்க? ஓகே. சோ அதனால இந்த மாற்றம் ஏன் வருது? சோ இந்த மாற்றம் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு பாஜக கொஞ்சம் வீக் ஆயிருக்காங்க. 24ல பாஜக எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, 29லயும் அது கண்டினியூ தான் ஆகும். ஏன்னா 24ல ஏன் உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல? சில காரணங்கள் இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியல, இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கல. அதே ஃபேக்டர்ஸ் 29ல இருக்குல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் தான் அதிகமாகும், சோஷியல் கோவலிஷன் இன்னும் மோசம் தான் ஆகும். சோ இந்த பிரச்சனை எல்லாம் 29லயும் இருக்கும். அப்போ இன்னும் சீட்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூபிலாம் பெரிய சர்ப்ரைஸ் 24ல, எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அப்போ 29ல சீட்ஸ் கம்மியாச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு திமுக யோசிக்காம அந்த பக்கம் போயிடுவாங்க. திமுக என்ன இங்க சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்க சர்வீஸ்லாம் பண்றதுலாம் எந்த கட்சியும் கிடையாது. திமுக மட்டும் கிடையாது, அதிமுக அப்படிதான், எந்த கட்சியுமே இங்க சர்வீஸ்க்குலாம் இல்லை. இது வந்து சோசியல் சர்வீஸ் ஸ்பேஸ் கிடையாது பொலிட்டிக்ஸ்ன்றது. அவங்க பாஜக பவர்ல இருக்கும்போது பெரிய அதிருப்தியில இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லை. பாஜகவுக்கு ரீஜனல் பார்ட்டிஸோட தேவையில்லை, ஃபுல் கண்ட்ரோல்ல ஃபுல் பவரோட பாஜக இருந்தாங்க. அப்ப திமுகவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு திமுக தேவைப்பட்டாங்க, இப்ப யாரும் தேவையில்லை. சோ திமுக இங்க ஸ்வீப் பண்றாங்க. 39 சீட்ஸை ஸ்வீப் பண்ணாலும் 39 2024ல 39, 19ல 38 ஒரு சீட் 37 38 நினைக்கிறேன். தேனியில மட்டும் ஒண்ணு. ஆமா, தேனி மட்டும் தான். தேனி, பாண்டிச்சேரி. ஆமா. சோ அப்ப கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க. ஸ்வீப் பண்ணாலும் அவங்களால அதிகாரத்தை ருசிக்க முடியல. சோ இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. 2014, 19, 24 3 டேர்மா அதிகாரத்தை ருசிக்காம உட்காந்துருக்காங்க திமுக. எப்படி விடுவாங்க அவங்க? அப்ப 29ல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா பாஜகவுக்கும் திமுகவோட தேவை வந்துடும், திமுகவுக்கும் பாஜகவோட தேவை வந்துடும். கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல திமுக அண்டர் கிரவுண்ட்ல பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அதெல்லாம் தாண்டி அவங்க சில விஷயங்களை வெளில இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிளஸ் அவங்களுக்கு சில இன்டர்னல் இன்ஃபர்மேஷனும் போயிருக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப அக்ரெசிவ் ஏதோ பண்றாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அடிச்சாங்க ஒழுத்தம் பண்ற ஆட்கள் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிற பார்ட்டிலாம் கிடையாது. அவங்க எதையும் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சு எடுத்து தான் பண்ணுவாங்க, ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய கட்சி, ஒரு புது கட்சினா பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. பழைய கட்சி வந்து பட்டுன்னு அடிச்சோம் கவிழ்த்துன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கும், அது அப்படியே ஸ்லோவா தான் நகரும். ஸோ இப்போ ஏதோ ஒரு இன்புட் அவங்களும் கிடைச்சிருக்கு, இவங்கள நம்ம பெருசா நம்ப முடியாது. ஸோ அதனால 26ல நம்ம எதுவும் ஃப்ரீயா பண்ணி தர வேண்டாம் அவங்களுக்கு. ஏன்னா 29ல அவங்களால நமக்கு லாபம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ 26ல நெருக்கும். உங்களுக்கு எங்கனால மைனாரிட்டி ஓட்ஸ் வரணும்னா, உங்களுக்கு எங்கனால அந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் நாங்க தான் அப்படின்ற அந்த இமேஜ் வேணும்னா, அதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டையும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்க கொடுக்கணும். ஃப்ரீயா எதுவும் நாங்க பண்ணி தர மாட்டோம். ஓகே. நேற்று வந்து பராசக்தி டீமை மோடி அவர்கள் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அந்த பொங்கல் விழாவில் கலந்துக்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் பதிவு போடுறாரு. ஜனநாயகன் படத்தை திமுக எதிர்க்கிறாங்க, ஆனா வந்து அது ஒரு அங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த படத்துக்கு ஆதரவாக பதிவு போடுறாரு. பதிவு போட்டது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல அந்த ட்வீட்டை பின் பண்ணியும் வைக்கிறார். முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு பின் பண்ணியும் வைக்கிறார். ஸோ வேறு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் காட்டுதா, இல்ல இன்னும் டெவலப்மெண்ட் நடக்கும்ன்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் பார்ட்டி ஒரு சிக்கலான ஒரு சூழல தான் இருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன்னா பிரபு, இப்ப ஒரு மேக்ரோ லெவல்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் காங்கிரஸ் பார்ட்டி டாமினேட்டா இருக்கும்போது ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. அதுக்கப்புறம் 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஹிந்துத்துவாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஹிந்துத்துவா அப்படின்ற அந்த ஐடியாலஜி பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்குது. அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் அவங்க டாமினன்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஒன்ஸ் புதுசா ஒரு பெரிய கட்சி வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டி. அதுக்கப்புறம் மன்மோகன் பீரியட்ல வீக்கான காங்கிரஸ் பார்ட்டியா மாறுறாங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்தை பிடிக்க முடியாத காங்கிரஸ் பார்ட்டியா மாறுறாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் கோ இப்ப மாறுது. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜக ஒரு விதமான ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டியா இன்னைக்கு பவர்ல இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்னு பாக்குறேன். அல்ட்ரா ஹிந்துத்துவ போலரைசேஷன் நடக்கும்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப பாஜகனால அது அந்த கட்சி செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியல. இப்ப ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒண்ணு, இப்ப உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் சூழல் பார்க்கும்போது யூரோப்பும் சரி அமெரிக்காவும் சரி இந்தியா மேல இப்ப நிறைய அழுத்தங்கள்லாம் போடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் சில விஷயங்களை பாஜக எதிர்பார்ப்பாங்கல்ல, அதை இன்னைக்கு பாஜகவால டெலிவர் பண்ண முடியல. அதனாலதான் அர்ணப் கோஸ்வாமியும் அதிருப்தியில அந்த பக்கம் போறாரு. அதனாலதான் அவர் பிஜேபி எல்லாம் எதிர்க்கிறார். சோ காங்கிரஸ் மேல உங்களுக்கு அது அதிருப்தி இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி உருவாகுது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ பார்ட்டி மேல உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்னும் அல்ட்ரா ராடிகலைஸ்ட் ஹிந்துத்துவ பார்ட்டி கிரியேட் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அது போகும். எப்படி வாஜ்பாயை விட மோடி இன்னும் கொஞ்சம் கூட காரமான ஹிந்துத்துவ லீடரா இருக்காரோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் வரவர் இன்னும் கொஞ்சம் கூட அல்ட்ரா ஹிந்துத்துவ லீடரா இருப்பார். சொசைட்டி அப்படிதான் மூவ் ஆகும், இப்படி போகும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கொலாப்ஸ் ஆகும். அதை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் வராரு, அப்ப காங்கிரஸ் ஓரளவுக்கு வீக் ஆயிடுறாங்க. ரெண்டாவது மோடி வரும்போது காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. மூணாவது, இந்த ஸ்பேஸ் இப்ப புது ஸ்பேஸ் உருவாகும்னு சொல்றல, அல்ட்ரா ராடிக்கல் ஹிந்துத்துவ பொலிட்டிக்ஸ் வரும்னு சொல்றல ஃபியூச்சர்ல, அது வந்ததுன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஸ்பேஸ் இன்னும் குறைஞ்சிரும்னு பாக்குறேன். சோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு இன்னைக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. நீ தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஸ்பேஸ் இல்லை. ஒண்ணு, அவங்கனால அதிமுகவோட போக முடியாது. ஏன் அதிமுகவை போக முடியாது? இதுக்கு முன்னாடி அதிமுகவோட போக முடிஞ்சது, ஏன் இப்ப போக முடியல? பிஜேபி. ஏன்னா பிஜேபி பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள்ல ஒரு கட்சிகளுக்கு அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்து அப்ப காங்கிரஸுக்கு ஸ்பேஸ் இல்ல, காங்கிரஸுக்கு நெகோசியேட்டிங் ஸ்பேஸே அங்க இல்ல. சோ அப்ப அதிமுக ஆப்ஷன் போயாச்சு. அப்ப டிஎம்கே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. டிஎம்கே ஆப்ஷன் இருக்கும் போதும் ஃபியூச்சர்ல அந்த சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப திமுக. அப்ப காங்கிரஸுக்கு இன்னும் ஆப்ஷன் கம்மியாது. இப்ப காங்கிரஸுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன, டிவிகே தான். அங்கதான் இப்ப சிக்கல் வருது. நீங்க திமுகவை எதிர்க்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீங்க எங்க போறீங்க, டிவிகே கிட்ட போறீங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அதனால அங்க போறீங்க. உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது ரைட்டு, வேற ஆப்ஷனே இல்லைன்ற போது அங்கதான் போய் நிக்கணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு பெரிய கட்சி அங்க போய் நிக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாவும் இருக்கு. எவ்வளவு பெரிய கட்சி, அவங்க லீடர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். யாரு, நம்ம காந்தி, நேரு அவர்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவங்க பேசுற பேச்சுகள்லயே பார்த்தோம்னா வார்த்தைகள் ஒரு பவர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். காந்தி கிட்ட எல்லாம் அந்த விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட லீடர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி விஜய் பின்னாடி ஓடுறதெல்லாம் கேவலமா இருக்கு. ரெண்டாவது, விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸும் கிடையாது, அவர் ஃபியூச்சர்ல இருக்க மாட்டார். ஸோ அதனால அங்கதான் சிக்கல். பட் அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸுக்கு இன்னைக்கு வேற சூழலும் இல்லை. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப யூபிஏ 1 and 2 வரும்போது என்ன ஆகுது, ஒரு ஹிந்துத்துவ போலரைசேஷன் நடக்குது. மக்களுக்கு நேச்சுரலா கோவம் வந்துடும். இங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் டெல்லியை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ மெஜாரிட்டி அதை போலரைஸ் பண்ணிடும். திமுக அங்க போய் ஆட்டம் போடுறதை பார்க்கும்போது நேச்சுரலா அங்க இருக்கிற ஹிந்து போலரைசேஷன் நடக்கும். அவங்க ஒன்றும் ஸ்பெசிபிக்கா ஆராசாவெல்லாம் அடிச்சதுக்கு காரணம் அதுதான். இங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லீடர் எடுத்து அங்க நேஷனல் லெவல் அடிக்கும் போது, லோக்கல் லீடர் லோக்கல் பார்ட்டியை டார்கெட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ போர்சஸ்லாம் அது போலரைஸ் பண்ணிடும். 29ல திரும்பவும் திமுக கூட்டணிலாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே தான் நடக்கும். பிஜேபி காரங்களால அதை ஜெயிச்சிக்கவே முடியாது. நான் பிஜேபி காரங்கன்னு சொல்றது பிஜேபி ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களால அது பொறுத்துக்கவே முடியாது அதெல்லாம் நடந்ததுன்னா. ஆனா அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 29ல திமுக அந்த சைட் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி திரும்ப ரிவைவ் ஆகி பவருக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சோ அப்ப திமுக முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரலாம் ரொம்ப கஷ்டம். ஏன் அதை நான் சொல்றேன்னா, காங்கிரஸ் பார்ட்டி அந்த கோர் ஏரியாஸ்ல அவங்க விட்டுட்டாங்க. இனிமே காங்கிரஸ் ஆட்சியே வராதுன்றதுதான், நார்த்துக்கு வரதெல்லாம் கஷ்டம். இப்ப நீ ஆட்சிக்கு வரணும்னா, இப்ப சில கட்சிகள் பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன் தோப்பாங்க, ஆனா அவங்களோட கோர் ஏரியா இருக்குங்களா அதை விட மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி இப்ப இந்தியாவோட பொலிட்டிக்கல் சென்டர்னா எது? யூபி, குஜராத், பீகார், எம்பி, இந்த ஏரியாஸ் தான் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சென்டர். இன்னைக்கு காங்கிரஸ் எங்க பவர்ஃபுல்லா இருக்குன்னா, இந்தியாவோட பெரிஃபரியில தான் காங்கிரஸ் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கேரளா, கர்நாடகா, இதெல்லாம்
இந்தியாவோட கோர் கிடையாது. நீ இந்தியாவை டாமினேட் பண்ணணும்னா பொலிட்டிக்கலா நான் சொல்றேன், இந்தியாவை நீங்க பொலிட்டிக்கலா டாமினேட் பண்ணணும்னா இந்தியாவோட மையத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கவ் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஹிந்தி பெல்ட்ல நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க பெரிஃபெரியில ஸ்ட்ராங்கா இருந்து இந்தியாவை நீங்க டாமினேட் பண்ண முடியாது. உங்களுக்கு கோர்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியலன்றனாலதான் அங்கிருந்து ஓடி இந்த பக்கம் நீங்க வரீங்க, இதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ராகுல் காந்தி இந்த பக்கம் ஓடி வராது. சோ அதனால நீங்க அப்படி இருந்துகிட்டு நீங்க திருப்பி பவரை பிடிக்க முடியாது. விட்டதுதான். நீங்க யூபியில போய் எப்படி கட்ட போறீங்க காங்கிரஸை? யூபியில திரும்ப காங்கிரஸை கட்ட முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க இப்ப பார்ட்டியே இல்லைன்றாங்க. குஜராத்ல அப்படிதான், ஏறக்குறைய அடிச்சு காலி பண்ணிட்டாங்க குஜராத்ல. அதுவும் போன எலெக்ஷன் வந்து போன எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பஞ்சாப்லயும் காலி பண்ணிட்டாங்க. பஞ்சாப்ல காலி பண்ணிட்டாங்க, ரைட்டு. சோ நீங்க அங்கெல்லாம் திரும்ப காங்கிரஸை ரிவைவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும். என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சேஞ்ச் நான் எப்படி பாக்குறேன்னா, ஹிந்துத்துவ ராடிகலைசேஷன் தான் நடக்கும்னு நான் பாக்குறேன் இந்தியால. சோ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி ஃபுல் பவர்ல இருக்கு, அப்புறம் ஸ்லோவா காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆகுது. காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆகும்போது வீக்கான ஹிந்துத்துவ பார்ட்டி பவருக்கு வருது, அதாவது வாஜ்பாய் தலைமையில. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஹிந்துத்துவ வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப வீக் ஆகுது. இன்னைக்கு பிஜேபி கொஞ்ச நாள் ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்புறம் இப்ப பார்த்தா பிஜேபி இப்ப வீக் ஆக ஆரம்பிக்குது. பிஜேபி சில விஷயங்களை செய்யணும்னு ஆர்எஸ்எஸ் நினைப்பாங்க. அந்த ஹிந்துத்துவ போர்சஸ் ஓட் போடுறாங்கல்ல பிஜேபி, அவங்களும் எதிர்பார்ப்பாங்க பிஜேபி சில விஷயங்கள் பண்ணணும். அந்த விஷயங்களை பிஜேபியால பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு மற்ற கட்சிகளோட தேவை இன்னைக்கே இருக்கு, நாளைக்கு அந்த தேவை இன்னும் அதிகமாகும். அப்ப நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அது போக இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய ப்ரெஷர் இருக்கு இன்னைக்கு. ஸோ அப்ப 29 வரும்போது கண்டிப்பா ஹிந்துத்துவ போர்சஸ் அது இன்னும் ராடிகலைஸ் பண்ணும். இப்போ இன்னைக்கு நடக்கிற திமுக காங்கிரஸ் பிரச்சனைக்கு காங்கிரஸ் காரணம் கிடையாது, திமுக தான் காரணம்ன்றீங்க? சூழல் தான் காரணம்ன்றேன். சூழல் மாறிடுச்சு, ஸ்டேட்டஸ்கோ மாறிடுச்சு. சூழலுக்கு ஏற்ற மாதிரி திமுக மாறுறாங்க. அந்த காங்கிரஸுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை அப்படின்ற அந்த டைனமிக்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் மாறுது. இந்த எலெக்ஷன்ல தேவைதான். இந்த எலெக்ஷன்ல நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் ரொம்ப தேவை இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல தோத்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி எல்லாம் தமிழ்நாட்டை தூக்கி போட்டிருக்காங்கல்ல சும்மா, அவங்க அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேஷனல் கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, 29ல காங்கிரஸுக்கு திமுக தேவை. ஸோ 29ல ஸ்டேட்டஸ்கோ இப்போ மாறுது. இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாமையே திமுக தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ரெடியா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, வாய்மொழியில பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. ஸோ முடிவு பண்ணிட்டாங்களா, காங்கிரஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களா அவங்க? இருக்கலாம், நானும் அந்த நியூஸை பார்த்தேன். ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு சிக்கல் தான். நம்ம இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே திமுகவுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற கட்சி காங்கிரஸ் பார்ட்டி. கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கட்சினா காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி இல்லாம திமுகவால நிக்க முடியாதுன்னா தேவை, காங்கிரஸோட தேவை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுப்போமே. ரொம்ப 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 அதிகம் காங்கிரஸோட தேவை. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. ரெண்டாவது, நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நாங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற அந்த இமேஜை திமுக மெயின்டைன் பண்ணணும்னா திமுகவோட காங்கிரஸ் பயணிக்கணும். வண்டியில இருந்து காங்கிரஸ் இறங்கிட்டாங்கன்னா நேச்சுரலா மக்களுக்கு என்ன தோணும்னா, திமுக பாஜக பக்கம் போறாங்கன்னு தான் தோணும். திமுக பாஜக பக்கம் போறாங்க, அதனால காங்கிரஸை கழட்டி விடுறாங்கன்னு தான் தோணும். சோ மைனாரிட்டி ஓட்ஸ் இன்னைக்கு திமுகவுக்கு சொலையா வருது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி வரலையே, இன்னைக்கு ஏன் மைனாரிட்டி ஓட்ஸ் சொலையா திமுகவுக்கு வருது? ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல அதிமுகவை அவங்க நம்புறதா இல்ல. அதிமுக பாஜகவோட இதுக்கு முன்னாடியும் அலைன்ஸ் வச்சிருக்காங்க, இப்பயும் வச்சிருக்காங்க. சோ அதனால இபிஎஸ்சியும் அதிமுகவையும் மைனாரிட்டிஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. திமுகவை நம்புறாங்க. ஏன் நம்புறாங்க? ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல சண்டை போடுறாங்க, அந்த அலைன்ஸ்ல திமுக இருக்காங்க. திமுக காங்கிரஸை கழட்டி விட்டாச்சுன்னா அந்த நம்பிக்கை உடஞ்சிரும். ரைட், திமுக அந்த பக்கம் போறாங்கன்னு நினைச்சிருவாங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் கண்டிப்பா திமுகவுக்கு உடஞ்சிரும். திமுகவோட பொலிட்டிக்ஸும் உடஞ்சிரும். நாங்க ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸை கையில் வச்சிருக்கக்கூடிய கட்சின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, மைனாரிட்டிஸை தாண்டி திமுகவுக்கு போடுற மற்ற வாக்காளர்களுமே ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஏன்னா திமுகவோட கோர் பாலிடிக்ஸ் ஆன்டி பிஜேபி, இப்ப ஆன்டி பாசிசம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கோர் பாலிடிக்ஸே உடஞ்சு போயிருவாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை மேபி காங்கிரஸை கைட்டி விட்டு பிஜேபியோடு நெருக்கம் காட்டுறாங்க திமுக அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க? சனாதனத்தை ஒழிக்க போறாங்க, பாசிசத்தை எதிர்க்கிறாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த நெரேட்டிவ் எல்லாம் பேசிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க இனிமே, அவங்க எப்படி சமாளிப்பாங்க அதை? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில விஷயங்கள், காலம் மாறும்போது எல்லாமே சாதாரணமாயிரும். ஒரு காலத்துல இந்திரா காந்தியே பெரிய டிக்டேட்டரா தான் எல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி யாரும் டிக்டேட்டரை பார்க்கலையே, மோசமான கட்சியா யாரும் பார்க்கலையே. சோ காலம் மாறும்போது எதிரிகள் மாறிடுவாங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, இந்திரா காந்தி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தமிழ்நாட்டுல இவங்கதான் முதல் டார்கெட். இந்தியா ஃபுல் அந்த டைம்ல எல்லாருக்கும் காங்கிரஸ் வீழ்த்தணும்ன்றதான் முதல் டார்கெட்டா இருந்தது. பாசிச பாஜக இப்ப பேசுற மாதிரி அன்னைக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு டைனமிக்ஸே மாறிடுச்சு, பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறிடுச்சு. நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பார்த்தோம். ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா பேக் பண்ண ஒரு கவர்மெண்ட் இருந்தது. இந்த ஹமீத் கர்சாய் அவர்லாம் பிரசிடென்டா இருந்தாரு. அப்ப தாலிபான் வந்து டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் ரொம்ப மோசமானவங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் ஹமீத் கர்சாய் இல்லைங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பிரசிடென்ட் வந்தார் ஆப்கான், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் அந்த பிரசிடென்ட்டை தூக்கி போட்டாங்க, அந்த கவர்மெண்ட்டை தூக்கி போட்டாங்க, தாலிபான் பவருக்கு வந்துட்டாங்க. சோ இப்ப தாலிபான் நார்மலைஸ் ஆயிருச்சு. நம்மளுமே தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்தணும், பாஜக இன்வைட் பண்றாங்க. ஆமா. சோ இப்ப தாலிபான் நார்மலைஸ் ஆயிருச்சு. நேத்து தாலிபான் இடத்துல இப்ப யார் இருக்கா? ஐசிஸ் இருக்கான். சோ இப்ப பேட் ஃபாலோஸ் ஆர் ஐசிஸ். தாலிபான் ஓகே நார்மலைஸ் ஆயிருச்சு. சொசைட்டி இப்படி மாறும் திடீர்னு. நேத்து நம்ம எதிரியா பார்த்தவன் இன்னைக்கு நார்மலைஸ் ஆயிடுவான். சோ அதுதான் சொல்ல வரேன். நாளைக்கு பாஜகவால அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல பாஜக ஆதரவாளர்கள், அது அவங்களால செய்ய முடியலன்னா அந்த குரூப் வந்து ஒரு அல்ட்ரா ராடிகலைஸ்டு புது பார்ட்டியை கூட ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா பாஜகவே ஒரு அல்ட்ரா ராடிகலான பார்ட்டியா மாறலாம். அதுக்குள்ளேயே சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் ஏன் அதிருப்தியில இருக்காங்க? ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள்லாம் பண்றாங்க பாஜக. இப்ப அந்த ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் பண்ண முடியல பாஜகவால. ஏன்னா இப்ப பாஜகவால ஆர்எஸ்எஸ் லைன்ல போக முடியல. சாதிவாரி கணக்கெடுப்ப எடுப்போம்னு சொல்றாங்க. இதை அப்கோர்ஸ் ஆர்எஸ்எஸ் இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்னவா இருக்கும்னா ஹிந்துத்துவ கன்சாலிடேஷன் தான் அவங்களோட பிளானா இருக்கும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுத்தீங்கன்னா ஹிந்துத்துவ கன்சாலிடேஷனுக்கு எதிராக அது போகும். அது காஸ்ட் கன்சாலிடேஷனை நோக்கி தள்ளிடும். அது 90s நடந்த விஷயம் திருப்பி நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க டெஃபினட்டா. ஸோ அப்ப ஒண்ணு பிஜேபிக்கு உள்ள ஒரு சேஞ்ச் நடக்கும், ஒரு ராடிகலைசேஷன் அங்க நடக்கும். இல்லைன்னா புது ஃபோர்ஸ் கூட உருவாகலாம். அதான் பட்டு நடந்துடும் சில நேரங்கள்ல. பாஜக அப்படிதானே குயிக்கா உருவான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தானே. அப்படி உருவாச்சுன்னா பாஜக நார்மலைஸ் ஆயிடுவாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்னு ஆயிடுவாங்க. இப்ப பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப சாதாரண இப்படிதான் நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடி திமுக வந்து அதுக்கு செவிமடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை வைத்து வெளிவந்தா பரவாயில்ல. இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சோசியல் இஷ்யூஸ், மக்கள் பிரச்சனைகளை வந்து முன்வைத்து காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து அதை திமுக நிறைவேற்ற மறுத்து அந்த பிரச்சனையில காங்கிரஸ் வெளியே வந்தாங்கன்னா ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் அவங்க பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க ஃபுல்லா எலெக்ஷன் கணக்கையே வச்சு அவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா மக்கள் கிட்ட எப்படி காங்கிரஸ் எடுபடும்? இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல நிறைய நேரங்கள்ல அவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமா இருப்பாங்க. ஈழ பிரச்சனை அப்பெல்லாம் அவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம், பிரச்சனையே அவங்க தான். காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தீர்வுக்காக மக்களுக்காக காங்கிரஸ் பார்ட்டி களத்துல இறங்கி போராடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த கண்டிஷன்ல இல்லை, அவங்களால பெரிய போராட்டங்கள்லாம் நடத்த முடியாது. நிறைய நேரங்கள்ல பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமா இருப்பாங்க. இப்ப நம்ம கச்சத்தீவு இஷ்யூவை பத்தி பேசுறோம், இன்னைக்கும் நம்ம பேசுறோம். அங்க அவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஈழ பிரச்சனையை பத்தி பேசும்போது பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். காங்கிரஸ் பார்ட்டி பார்ட் ஆஃப் த சொல்யூஷனா இருப்பாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க நேரம் வெளியே வந்தாலும் போராட முடியாது. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சது, என்னைக்கும் முடிஞ்சது. காங்கிரஸ் பார்ட்டி பயங்கரமா பவரை என்ஜாய் பண்ண ஒரு பார்ட்டி. நான் இன்ஃபேக்ட் சில நண்பர்களோட பேசும்போது, நல்ல விஷயம் தெரிஞ்ச நண்பர்களோட பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்தியாவோட அந்த கவர்மெண்ட் மிஷினரி இருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பிஜேபியோட நல்லா தெரியும். ஏன்னா ஓரளவுக்கு அதை உருவாக்குனதே காங்கிரஸ்காரங்க தான். ஸோ அதனால இந்த மிஷினரியை இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தேவைக்கு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த பவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பிஜேபி காரங்கனால கூட காங்கிரஸ் மாதிரி அந்த இந்தியன் அந்த கவர்மெண்ட் மிஷினரியை யூஸ் பண்ண தெரியாது அப்படிம்பாங்க. ஸோ பவரை கரெக்டா ருசிச்சவங்க அவங்க. இந்த பொலிட்டிக்கல் பவரை சூப்பரா யூஸ் பண்ணவங்கன்னா காங்கிரஸ்காரங்க. அப்படி அவங்க பல டிகேட்ஸா அவங்க அதிகாரத்துல உட்கார்ந்தவங்க.
ஸோ அதிகாரத்தை நீங்க பல ஆண்டுகளா பல டிகேட்ஸா நீங்க ருசிக்கிறீங்கன்னா, ஒரு 40-50 இயர்ஸா நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா என்ன ஆவீங்க? நீங்க கரப்ட் ஆவீங்க, கொடுத்துருவீங்க சாட்டு. ஆமா, பவரை நீங்க ரொம்ப ருசிச்சீங்கன்னா நீங்க கரப்ட் ஆயிருவீங்க. கரப்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வெளியே வந்து மக்களுக்காக போராடுறது இதெல்லாம் முடியாது, கஷ்டம். அதனால நீங்க காங்கிரஸ் பார்ட்டி அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க மற்ற கட்சியை பத்தி நம்ம பேசியிருக்கோம். எம்டிஎம்கே ஏன் வரமாட்டேங்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க, டிஎம்டிகே ஏன் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் பேசுறாங்க, மற்ற நேரங்கள்ல எங்க போனோம் அப்படிலாம் நம்ம பேசும்போது காங்கிரஸ் பார்ட்டி பத்தி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அந்த கணக்கிலேயே காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸால இன்னைக்கு வெளியே வந்து மக்கள் அரசியல்லாம் பேச முடியாது. அதுவும் ஒரு காரணம், அந்த கட்சியெல்லாம் காணாம போறது. இப்ப திமுக கழட்டி விட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இப்ப நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதுலாம் பார்த்திருக்கேன், எங்க ஊர்ல எல்லாம் வயசான நாட்டில் நிறைய பேர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு ஜென்ரலா ஹிந்து கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ் எங்க ஊர்ல ஓடிட்டு இருக்கும். அதை தாண்டி வயசான நாட்டில் நிறைய பேர் ஐடியாலஜிக்கலா காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பழைய காலத்துல அவங்க ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பார்த்து வளர்ந்தவங்க அவங்க எல்லாம். இப்ப அந்த ஜென்ரேஷன்லாம் காணாம போயாச்சு. ஸோ போக 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 காங்கிரஸோட ஓட் பேஸ் கம்மியாகிட்டு தான் இருக்கும். பழைய ஓட்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, புதியவர்கள்லாம் வர வாய்ப்பு. புதியவங்க எப்படி வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படி வருவாங்க, என்ன இருக்கு அப்படின்னு. ஆமா, யங்ஸ்டர்ஸோட ஓட்டை இன்னைக்கு திமுக அதிமுகனாலே அட்ராக்ட் பண்ண முடியல. அதனாலதான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டை உடைக்கிறதுக்கு விஜய் மாதிரியான ஆட்கள், கமல்ஹாசன் மாதிரியான ஆட்கள், ரஜினி மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்க. இந்த கட்சிகளால இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வாங்க முடியல. இந்த கட்சிகளால யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வாங்க முடிஞ்சதுன்னா விஜய்லாம் நீங்க அரசியலுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பத்தி நமக்கு தெரியும். அவங்க நினைச்சாங்கன்னா அக்ரெசிவா டீல் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு விஜய்லாம் உள்ள வராருன்னா அது காரணம் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்கு எப்படி போடுவாங்க? காங்கிரஸ் பார்ட்டில ஏதாவது ஒரு தலைவர் இன்ஸ்பைரிங்கா பேசி பார்த்திருக்கீங்களா? இன்ஸ்பைரிங்கா ஒரு 2 நிமிஷம் பேசி பார்த்திருக்கீங்களா? இவங்க ஏதாவது சோசியல் இஷ்யூ பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. இல்லைன்னா இப்ப இந்த பவர் யாருக்கு, பவரை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு வரும்போது அதுக்கு சண்டை வரும். இப்பயும் அதான் நடந்துட்டு இருக்கு. திமுக சண்டை தான். ஆமா, இப்ப மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, செல்வ பெருந்தகை பேசுறாரு, ஜோதிமணி பேசுறாங்க, எல்லா லீடர்ஸும் பேசுறாங்க. இது என்ன சண்டை? இது எனக்கு பவர் வேணும் அவ்வளவுதானே. திமுகவோட பவர் நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு, இப்ப வேற எதுவுமே கிடையாது. சோ இதை மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். இதை தாண்டி நீங்க மக்களுக்காகலாம் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. எதிர்பார்க்கிறதும் தப்பு. அடுத்ததாக வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அமைச்சர்கள்லாம் போயிட்டு சமாதானப்படுத்தி இப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்கள. அடுத்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நிறைய தரப்பு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டங்கள்லாம்? ஓரளவுக்கு வெற்றிகரமாக இந்த போராட்டங்களை முடிச்சு வைக்கிறாங்க திமுக. அவங்க கேட்குற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே செய்து கொடுக்கலனாலும் ஓரளவு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வரல அவங்க. அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க. அதுவே 10% பணத்தை வாங்குறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட இருந்து. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 10% கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதனால அது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். பேரை மட்டும் மாத்திட்டு ஏதோ லைட்டா கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பெட்டரா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில் அவங்க இந்த போராட்டங்களை முடிவு கொண்டு வராங்க. ஸோ அதை அவங்களால பண்ண முடியுது. ஸோ இப்போ களத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பகுதி நேர ஆசிரியர்களும் அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் நியாயமான போராட்டம் தான். அவங்களுக்கும் சேலரிலாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கு. ஒரு ஆசிரியர் நம்ம கூட பேசினாரு, ஒரு 2 days முன்னாடி பேசினாருன்னு நினைக்கிறேன். ரோட்ல நம்ம எதர்ச்சியா பார்த்து பேசினாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அரௌண்ட் 20,000 தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அரௌண்ட் 20,000 சேலரி வாங்குறாங்கன்னா எப்படி நீங்க குவாலிட்டியான டீச்சர்ஸ் ஹையர் பண்ண முடியும்? இப்ப நம்ம மீடியால இருக்கோம், ஒரு கேமராமேனை ஹையர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 25,000 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு எடிட்டரை ஹையர் பண்றதுக்கு மினிமம் 25,000 பே பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷரை உள்ள கொண்டு வரது நம்ம ஏறக்குறைய 20,000 மினிமம் பே பண்ண வேண்டியிருக்கு. நல்ல விஷயம் உள்ள ஆள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா 30+ நம்ம பே பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்க 20 பே பண்றீங்க, அப்ப குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு மற்ற சாதாரணமான ஒர்க் மாதிரி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களை நீங்க உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதுக்குன்னு சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்கணும். டீச்சர்ஸுக்கு நல்ல சேலரி பே பண்ணணும், அப்பதான் அதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம பொங்கலுக்கு இப்ப 3,000 ரூபாய் கொடுக்குறோம், எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக 3,000 ரூபாய் கொடுக்குறோம், உரிமை தொகைன்னு 1,500 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா உழைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்மளால கொடுக்க முடியல, சம்பளத்தை கொடுக்க முடியல.
ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு? எலெக்ஷன்ல எனக்கு ஜெயிக்கணும். ஆசிரியர்கள் போராடுறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அப்ப நீங்க இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகுது. நீங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எஜுகேஷன் கொலாப்ஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொலாப்ஸ் ஆகுது, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நீங்க ஃபண்ட் பண்ணணும்ல. நீங்க உங்க காசை ஃபுல்லா இங்க செலவழிச்சிங்கன்னா அங்க எங்க ஃபண்ட் பண்றது? அதுக்கப்புறம் கடனை தலைக்கு மேல வாங்கி வச்சிருக்கீங்க. உங்களோட ஓவரால் ரெவென்யூல ஏறக்குறைய 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கே பே பண்றீங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலையும் நீங்க அடைக்கணும். அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10% அதுக்கு செலவழிக்கிறீங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்? இருக்கிற காசு ஃபுல்லா கடன் வாங்குறது, கடனை அடைக்கிறது, வாங்கின கடனை வச்சே கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கும். நேற்று கூட ஒரு ஆசிரியர் வந்து மருந்து குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி. ஸோ கடுமையான போராட்டங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கு. நேற்று கூட வந்து மினிஸ்டர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்ற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மகேஷ் அவர்கள் பேசியிருப்பார். பேசி ஏதோ கொஞ்சம் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாசம் எண்டோட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா தான் செயல்படுறாங்க. ஆமா, தீவிரமா தான் செயல்படுவாங்க. எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் வருது. மக்கள் மேல அக்கறை கிடையாது, போராடக்கூடிய ஆசிரியர்கள் மேல அக்கறை கிடையாது. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா எல்லாம் தீவிரமா செயல்படுவாங்க. இந்த எல்லா அரசுகளும் இப்படிதான் இருக்காங்க. அப்ப மட்டும் எப்படி ஃபண்ட் வருது, அப்ப மட்டும் எப்படி பண்ணி கொடுக்க முடியும்னு தெரியும். ஒரு மாதிரி அதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு நீங்க இப்ப ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை தூக்குறீங்க, நீக்கிறீங்க. ஏன் அதை பண்றீங்க? உங்ககிட்ட ஃபண்ட் இல்ல, உங்களுக்கு தெரியுது நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரியுது, அதனால அதை ரிமூவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஏன் ப்ராமிஸ் பண்றீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் நாங்க திரும்ப கொண்டு வரோம்னு ஏன் சொல்றீங்க? அதுவும் எலெக்ஷனுக்கு நீங்க வரணும். சோ ஒண்ணு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியலன்ற சூழல் வரும்போது அதை நீக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ப்ராமிஸ் பண்றீங்க. ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால அதை செய்ய முடியல, அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ என்ன நடக்குதுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் புதுசா அந்த கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இங்கதான் சிக்கல் வருது. இங்கேயும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சேலரி கம்மி பண்றீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்ப அவங்க ஈக்குவல் பே கேட்கறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஈக்குவல் பே கேட்கறாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதை நீங்க தான் கேரண்டி கொடுக்குறீங்க, நாங்க வந்து பண்ணி கொடுப்போன்றீங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களால பண்ண முடியல. சோ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எல்லா அஷூரன்ஸையும் உத்தரவாதங்களையும் கொடுக்கறது, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணவும் முடியறது இல்ல. அப்புறம் என்ன பண்றீங்க? சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறீங்க. ஒண்ணு ஃபண்ட் இல்லைன்னா சில விஷயங்களை நீக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுங்க. அப்ப என்ன ஆகும்? கடன் அதிகமாகும். அப்புறம் உங்களால கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, நிறைய கடனை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஏன் கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா அது உன் பிரச்சனையான்னு கேக்குறீங்க, நீ ஏன் கட்ட போற அப்படின்னு கேக்குறாரு. சோ அதனால இப்படிப்பட்ட ஒரு கூத்தை இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும். முடியுமா முடியாதா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அந்த எம்ப்ளாயிஸை நான் யூஸ் பண்ணுவேன். சரி ரைட்டு, நீங்க சொல்றீங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க, நாங்க வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோன்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க 4 வருஷமா என்ன பண்ணீங்க? ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறீங்கன்னா அதை உடனடியா செய்யணும்ல நீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்றது கிடையாது, சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் இந்த தொழிலாளர்கள் போராடிக்கிட்டே இருக்கணும். போராடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்க போராட்டம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடுது. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறும் போதுதான் ஏதாவது செய்யணுன்ற இடத்துக்கு வரீங்க. ஸோ உங்களுக்கு மக்கள் பத்தி கவலை கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி கவலை கிடையாது, டீச்சர்ஸ் பத்தி கவலை கிடையாது. உங்களுக்கு கவலை எல்லாம் உங்களோட எலெக்ஷன் பத்தி மட்டும்தான். நான் அதிகாரத்துக்கு வரணும்னா இவன் எனக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது, அவனை சரி பண்ணணும், அதுக்கு நான் இறக்கி கொடுப்பேன். அப்ப கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அந்த முடிவெடுக்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க? நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை செலவு பண்றீங்க. கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஒருத்தர் செலவு பண்ணா எப்படி யோசிக்கணும்? என்கிட்ட 1000 கோடி ரூபா இருக்கு, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, நான் எப்படி அதை செலவு பண்ணணும்? மக்களுக்கு இந்த மாதிரி 10 பிரச்சனை இருக்கு, இதுல முக்கியமான பிரச்சனை எது? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணணும். என் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி 10 விஷயம் தேவை, அதுல முக்கியமா எது தேவை, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பணத்தை செலவழிக்கணும். ஆனா இங்க எப்படி அரசு செயல்படுது? இப்ப எலெக்ஷன் கிட்ட வருது, இந்த இதுல நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா முக்கியமா எங்க இன்வெஸ்ட் பண்ணா நான் ஜெயிக்க முடியும்? ரைட், இவங்க தான் எனக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்காங்க. முதல்ல ஜாக்டோ ஜியோவை காம் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அதனால எனக்கு நிறைய நஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஜெயிக்கணும் எலெக்ஷன்ல, அப்ப மகளிருக்கு 1500 ரூபா கொடுங்க. இவங்க இப்படி நிர்வாகம் பண்றாங்க. சோ இங்க மக்களை மையமா வச்சு, மாநிலத்தை மையமா வச்சு நீங்க பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை மையமா வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம தலைக்கு கடன் சுமை வருது.